சில காலங்கள் ரொம்ப அமைதியா தொடங்கும். ஆனா அந்த அமைதி நம்ம வாழ்க்கையே மாதிடும்னு அப்போ தெரியல. ஒரு கால், ஒரு வாய்ஸ், அது போதும் ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க. ஹலோ. ஒரு காப்பியோட சிரிப்புல என் உலகம் தொடங்கிச்சு. உன் கை பிடிச்ச நேரத்துல என் பயம் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. பேசாம இருந்தாலும் நம்ம கண்கள் பேசிச்சு. நினைவுகள் மட்டும்தான் இன்னைக்கு கூட உயிரோட இருக்கு. காதல் ஒரு அழகான கனவு. நீ எவ்வளோ அழகுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா காலம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வைக்காது. பேசின வார்த்தைகளும் குறைந்துடுச்சு, மௌனம் அதிகமாகவும் ஆகிடுச்சு. தனியா நடக்கும்போதுதான் யார் நம்ம கூட இருக்காங்கன்னு புரியும். ஹாய், உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இப்போல நம்ம பேசிக்கிறது இல்ல. தனிமை என்ன கொல்லுது? ஏன் இந்த வலி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ முன்னாடி மாறி இப்போ இல்ல, என்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க. கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னது இப்போ எங்க போயிடுச்சு? உனக்கு மத்தவங்க முக்கியமா போயிட்டாங்கன்னு எனக்கு புரியுது. உன்கிட்ட ஒண்ணுதான் கேட்கணும். கடைசியா ஒரு டைம் கூட தனியா உட்கார்ந்து பேசணும். ப்ளீஸ் வா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. சரி, நான் வரேன். ஆனா இதான் நமக்குள்ள கடைசியும் முதலுமா இருக்கணும். உனக்கு தெரியுமா, வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் போயிட்டு எப்படி எப்படியெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப கூட நீ வந்தது என் கூட மறுபடியும் சேர்ந்து பயணிக்கவல்ல. கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு. லாஸ்டா பேசிட்டு இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்காண்டி மட்டும்தான் நீ வந்திருக்க. அது நல்லாவே தெரியும் எனக்கும். உன்கிட்ட போராட மனசு இல்ல. நிறைய வழிய தாங்கிட்டேன், போதும். இங்க பாரு அருண், வாழ்க்கைக்கு இப்போ நம்ம ஒன்ன இருக்கது ஒத்து வரல. உனக்கு இன்னும் ஏன் புரிய மாட்டுது? சரியோ தவறோ நம்ம பிரிஞ்சது நல்லது மட்டுமே தான். எனக்கு நார்மல் ஆகிடுச்சு, நீ தான் இன்னும் அப்படியே நிக்கிற. உன்னை கையெடுத்து கும்புறேன், என்ன விட்டு தூரமா போயிடு, திரும்பி பார்க்காம. நீ சொல்றது உண்மைதான். போறேன்னு சொல்ற யாரையுமே புடிச்சு வைக்க முடியாது. அப்படி போறேன்னு சொல்ற அவங்கள புடிச்சு வச்சா அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒரு பறவை பறக்கணும்னு முடிவு பண்ணி விட்டது அப்படின்னா அதை புடிச்சு கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. அது நல்லதில்ல. அதை வெளியே திறந்து பறக்கத்தான் விடணும். நீயும் பறந்து போகணும்னு நினைக்கிற நீயும் ஒரு பறவைதான். பறந்து போ, திரும்பி வராம போயிடு. எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தால் வலிதான் அதிகமாகும். விடை கொடுத்தாகாதல் கூட நினைவாக உயிரோடு வாழும்.